சரஸ்வதி, கோதை, நடேஷன் எல்லாருமே வீட்ல இருக்காங்க. அப்ப பேசுறாங்க. "எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நடேஷன் வந்து பார்க்கவே பாவமா இருக்கு. தமிழோட நல்லதுக்குன்னு நெனச்சு தான் பண்ணியிருக்கான். ஆனா அதுவே கடைசியில தப்பா முடிஞ்சிருக்கு." அப்படின்னு கோதை சொல்றாங்க. "எப்படியாவது நமச்சிவாயத்துக்கிட்ட தமிழ் பேசினா நல்லாயிருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல பேசிட்டே இருக்காங்க. தமிழ் பைக்ல போயிட்டே இருக்காரு. பின்னாடியே நமச்சிவாயம் போயிட்டே இருக்காரு. பைக் அப்படியே நிறுத்தி 4 பேர் சேர்ந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க தமிழ. "ஏய் ஏன்டா அடிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி பின்னாடியே வந்து நமச்சிவாயம் கத்துறாரு. தடுக்கிறாரு. நமச்சிவாயத்தையும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. "தமிழ அடிக்காத, விட்டுருங்க விட்டுருங்கன்னு" எவ்வளவோ கத்துறாரு. அப்போ கூட அடியை நிறுத்தவே இல்லை. பயங்கரமாக போட்டு தமிழை அடிக்கிறாங்க. அப்படியே தமிழை கட்டி பிடிச்சிக்கிறாரு நமச்சிவாயம். "போடா போ, நீ போ" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாரு. "இல்லை தமிழ், உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. அங்கிருந்து எல்லாருமே ஓடி வராங்க. ரவுடிங்க எல்லாம் ஓடுறாங்க. "என்னாச்சு தமிழ், கண் முழிச்சு பாரு தமிழ்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழறாரு நமச்சிவாயம். "வாங்க வாங்க, தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போறாரு. ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாரு ரொம்ப அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாரு. அப்படியே நமச்சிவாயம் நின்றுட்டு இருக்காரு. வீட்டுக்கு ஃபோன் பண்றாரு. சரஸ்வதி அட்டன் பண்ணி பேசுறாங்க. அப்படியே பயங்கரமா ஒரு மாதிரி பேசுறேன். "என்னாச்சு என்னாச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி கேட்குறாங்க. "இல்லை தமிழை அடிச்சிட்டாங்க, நிறைய பேர் சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்துட்டாரு. அப்படியே ஃபோனில் கத்துறாங்க. "என்னாச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி. அப்போ வீட்டில் எல்லாருமே பதட்டமாக கேட்குறாங்க. கோதை, நடேஷன் எல்லாருமே கேட்குறாங்க. அப்போ நடந்ததெல்லாம் சரஸ்வதி சொல்கிறாங்க. "ஐயோ தமிழுக்கு என்ன ஆச்சு" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எல்லாருமே பார்க்குறாங்க. "என்ன ஆச்சு தமிழுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு டாக்டர் சொல்கிறாரு, "இல்லை இல்லை, ஒன்றும் உயிருக்கெலாம் ஒன்றும் கிடையாது, அடிதான் பட்டிருக்கு, கொஞ்ச நாள்லயே சரியாயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாரு. ஆனால் நமச்சிவாயத்துக்கு என்ன ஆச்சுன்னு போய் பார்க்குறாங்க. பார்த்தா அவருக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு. பயங்கரமாக வயிற்றில் எல்லா இடத்துலையுமே அடிபட்டிருக்கு. அவர் கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க எல்லாருமே. "தமிழுக்கு அடிபட்டுருச்சுன்னு ஃபோன் பண்ணி இவன் சொன்னான், கடைசியில் இவனோட நிலைமையை பார்த்தியாமா" அப்படின்னு சொல்லிட்டு நடேஷன் சொல்கிறாரு. "ஆமாம், என்ன இவ்வளோ அடிபட்டிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ் கண்ணை முடிச்சிட்டாரு. வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி எல்லாருமே உள்ளே வராங்க. "என்னகாச்சு உங்களுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழறாங்க. "அழாத, எனக்கு எதுவுமே இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு. "உங்களை யாருக்கு அடிச்சா?" "மேக்னா தான். மேக்னான்ற பேரை சொல்லி தான் எங்களை அடித்தாங்க" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு. "எவ்வளோ தைரியம் அந்த மேக்னாக்கு, உங்களையும் இந்த மாதிரி ஆள் வச்சு அடிச்சிருக்கலாம், அவளை ஒரு வழி பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக போகிறாங்க. சரஸ்வதி பின்னாடி போ போ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை சொல்கிறாங்க. கார்த்திகை சரஸ்வதி 2 பேருமே சேர்ந்து அங்கே மேக்னா இருக்க இடத்துக்கு போகிறாங்க. அர்ஜுன் அவங்க மாமா 2 பேருமே சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. "லைட்டாக தான் அடிபட்டிருக்கு அந்த தமிழுக்கு, இன்னும் சாகலப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே மேக்னாவோட மாமா வந்துட்டாரு. "என்ன பண்ணீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்லை, அந்த தமிழ் ஆளை வச்சு அடித்தோம், நான் லைட்டாக தான் அடிபட்டிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்கிறாரு. "எந்த வேலை செஞ்சாலும் ஒழுங்காக செய்யறதில்ல" அப்படின்னு சொல்லிட்டு மேக்னாவோட மாமா பயங்கரமாக கோவப்படுறாரு. அப்போ அர்ஜுன் சொல்கிறாரு, "இல்லை இன்னொரு வாட்டி அவனை அடித்து காலி பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அர்ஜுன் அவங்க மாமா கிட்ட சொல்கிறாரு, "நம்மளோட ஓப்பனிங் இருக்குது கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இப்போ ஓப்பனிங்லாம் பெருசாக பண்ணுறேன், நாம வேலையை வைப்போம் போல் ஸ்டார்ட் பண்ணல" அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நம்ம நல்லா கிராண்டாக ஓப்பன் பண்ணோம், அப்புறம் தான் அவங்களுக்கு வெறுப்பேறும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மேக்னா எல்லாருமே வராங்க. வந்தவொடனே கேட்குறாங்க, "இங்கே தமிழ் சம்மந்தப்பட்ட எந்த பொருளும் இல்லைல்ல?" "ஆமாங்க, எதுவுமே இல்லை, எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துட்டோம்" அப்படின்னு அர்ஜுன் சொல்கிறாரு. "என்ன பாப்பா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க?" "ஆமாம், எதுவுமே இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இது ஃபஸ்ட்டு நான் தொடங்கின கம்பெனி" அப்படின்னு சொல்கிறாங்க மேக்னா. "சரி பாப்பா, நான் ஒரு வாட்டி வந்திருக்கேன், ஆனால் நான் சுற்றி பார்த்ததில்ல" அப்படின்னு சொல்லிட்டு கூட வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க. "சரி வாங்க சுற்றி பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உள்ளே போயிட்டு மேக்னாவும் அவங்க கூட வேலை செய்கிறவங்க போய் சுற்றி பார்க்குறாங்க. அங்கேருந்து பயங்கர கோவமாக சரஸ்வதி வராங்க. வந்தோடனே மேக்னா "வெளியே வா" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஏய் நீ எதுக்கு இங்கே வந்திருக்க" அப்படின்னு சொல்லிட்டு மேக்னாவோட மாமா கத்துறாரு. அவங்க பையனும் கத்துறாரு. அப்படியே கத்திட்டே இருக்காங்க. "எதுக்காக வந்திருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்கிறாரு. "எதுக்காக இங்கே வந்திருக்க? இங்கே எதுக்கு நீ வந்திருக்க? வெளியே போ" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏய் வாயை மூடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சரஸ்வதி 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே மேக்னா "என்ன சவுண்ட் கேட்குது" அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. வந்து உடனே கேட்குறாங்க, "என்ன பண்ணி வச்சிருக்க? உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் புருஷன் நீ கொலை பண்ணுற அளவுக்கு போவேன்? உனக்கு உன்ன மேலே எவ்வளோ ஒரு பாசம் வச்சிருந்தாரு, இப்படி தான் நடந்துப்பியா நீ" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சொல்கிறாங்க சரஸ்வதி. அதை கேட்டோடனே கூட வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க, "என்னம்மா சொல்கிற" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாம், அவர் ஆள் வச்சு அடித்து ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுருக்கீங்க, எல்லாத்துக்குமே காரணம் இது அர்ஜுன் தான்" சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு கார்த்திக். எல்லாருமே தடுக்கிறாங்க. "நீ எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி பண்ணியிருப்ப, உனக்கு எவ்வளோ பண்ணார, ஒரு கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே இல்லையா?" "இல்லை, நான் தான் எதுவுமே பண்ணலை" அப்படின்னு மேக்னா சொல்கிறாங்க. "பொய் சொல்லாத, என் வீட்டுக்கார கொண்டுட்டு மட்டும் உன்னை சும்மா விட்டுருவானா" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கழுத்தை பிடிக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து பிரிக்கிறாங்க. விடுங்க நான் பிரிக்கவே முடியல, பயங்கரமாக கழுத்தை அப்படியே நெரிக்கிறாங்க. "இங்கே பார், இன்னொரு வாட்டி அவருக்கு ஏதாவது உயிருக்கு ஆச்சு, என் கையில் தான் உனக்கு சாவு" அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்கிறாங்க. சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக போகிறாங்க. அப்போ மேக்னா கேட்குறாங்க, "என்ன பண்ணி வச்சிருக்கீங்க?" "ஆமாம், நாங்கள் தான் ஆளை வச்சு அடித்தோம்" அப்படின்னு சொல்கிறாரு அர்ஜுன். "எதுக்கு இப்படிலாம் பண்ணீங்க? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? ஒரு உயிரெலாம் சாகடிக்கிற அளவுக்கு இப்படி தான் நடந்துப்பீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க மேக்னா. "இது எல்லாமே பண்ண சொல்லுது உங்கள் மாமா தான்" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மாமாவை கூப்பிட்டு பேசுகிறாங்க மேக்னா. "எதுக்காக இப்படி பண்ண சொன்னீங்க?" "ஆமா பாப்பா, உன்னை இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணால் அதுக்காக தான் நான் பண்ண சொன்னேன்" அப்படின்னு அவரும் கோவமாக சொல்கிறாரு. "அட கடவுள், இப்படிலாம் பண்ணுவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கூட வேலை செய்கிறவங்க கேட்குறாங்க. "நீ யாருமா கேட்கறது? நீ வேலை தானே செய்கிற, அதோட வேலையை பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்கிறாரு. "அவங்க எனக்கு அம்மா மாதிரி, நீங்கள் அப்படிலாம் பேசாதீங்க" அப்படின்னு மேக்னா பயங்கரமாக கோவப்படுறாங்க.